ஜஸ்ட் ஒரு பெய்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நீ அவனை ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டேன்னு தோணுதுடா. என்ன ஸ்ரவா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? இதுக்கு மேல நானே நினைச்சாலும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ரிச்சி உங்களை சும்மா விட மாட்டான். ஹலோ டார்லிங். போன் ஹலோ, எங்க இருக்கு? சேஃபா இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் எங்க இருந்துடா தைரியம் வருது? கேவலம் 5000 ரூபாய் காசுக்காக கொலை வரைக்கும் போறீங்கல்ல ராஸ்கல்ஸ். பாக்காதடா, வெறியாவது. ஏய், உன்னை இங்கேயே கொன்னுட்டு மேத்யூன்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லாம என்னால மறைக்க முடியும். ஏன் சார் எவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? நீங்களாம் சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்கிற போலீஸ் போலையே. கடைசியாக பழைய தமிழ் படத்தில் பார்த்தது. ட்ரெண்டு மாறுதே சார். சொசைட்டிக்கு உண்மையாக அந்த என்ன பண்ண போகிறீங்க? கெட்டது மட்டும்தான் அந்த மக்கள் கண்ணுக்கு தெரியும். நல்லது பண்ணால் நியூஸ் பேப்பரில் ஒரு கார்னரில் கூட தெரியாது. இதான் இந்த சொசைட்டி. நான் ஒன்று சொல்லட்டுமா? வெறும் 5000 ரூபாய்க்காண்டி இவ்வளோ இறங்கி வேலை செய்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஒரு சின்ன டீல் பண்ணிக்கலாமா? நான் மாதம் என் ப்ராஃபிட்டில் 10% ஷேர் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற சேலரியோட டபுள் டைம் பெரிய நம்பர் தான். அதை வாங்கிட்டு எங்களுக்கு சேஃப்டியாக இருங்க. என்ன சொல்கிறீங்க? டீலா? நோ டீலா? டீலா பேசுறேன். உன்னை என்ன பண்றப்பா? சார் ஏன் சார் செத்துற போறான் சார்? நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். யோ மேத்யூ, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இன்னும் காப்பாத்துறக்குள்ள என் உயிர் போயிரும் போல. ரிச்சி ஏதாவது ரெடி பண்ணணும்? இல்லை, சரண்டர் ஆகு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னானே. அவன் எதுவும் ரெடி பண்ணல மேத்யூ. ஆனால் உன்கிட்ட ஒன்று சொல்ல சொன்னான். என்ன? லாலிபாப் கன். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நான் வந்துட்டேன். ஏன் அழுவுறீங்க? என்ன பண்ணானா? அச்சோ, the beauty got scared. Don't worry baby, உன்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கொல்ல மாட்டேன். Yes, Pinky promise. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம், உன்னை கொன்னுட்டு போலான்னு தான் வந்தேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. சில், அதான் சொல்லிட்டேனே, உன்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கொல்ல மாட்டேன்னு. ரிலாக்ஸ் பேபி, ரிலாக்ஸ். எதுக்கு இப்படி பண்ற? I didn't do anything. You guys made a mistake. A big mistake. நான் எதுவுமே பண்ணலையே. Yeah, you are right. நீ எதுவும் பண்ணல. பட் நீ டேட் பண்ணிருக்கே ஒரு காய், அவன் தான் பண்ணிட்டான். அவன் தான் என்னை பத்தி தெரியாம மேத்யூவை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான். ஆக்சுவலி மேத்யூ போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு நீயும் ஒரு ரீசன். சோ ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. Hey darling, come on, save your tears. நான் இங்க வந்ததே ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான். Today you gonna become famous. நான் இன்னைக்கு ஒரு gift உனக்கு present பண்ண போறேன்.
நாட் நவ் பட் டுடே. சரி, இப்போ நான் போகிறேன். நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே அவனுக்கு டெலிகிராம் பண்ணிவிடு. என் தூது புறாவே. ஓகே? Hey, almost forgot to tell something. Happy birthday, darling. You will receive your surprise birthday gift today. Okay? Pinky promise. Bye. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, இனிமே எதுவும் ஆகாது. நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என் கூடயே இருப்பீங்களா? நீங்க எதுக்கு மேத்யூவை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டீங்க? மேத்யூவை நான் போலீஸ் கிட்ட மாட்டி விடலங்க, என் ஃப்ரெண்டு ஹரிதா. அதே 10 நிமிஷத்தில் உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க சாவ போகிறாங்க. ரிச்சி, மேத்யூ சேஃப்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெகுலர் அப்டேட் பண்ணலாம். எஸ் ரிச்சி, நீ அப்ரோட் பண்ண அந்த 1 மாதம் ஃபுல்லாகவே மேத்யூ எல்லாமே பக்காவாக அப்டேட் பண்ணிட்டான். ஓகே, மேத்யூ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். போலீஸ் எனி டைம் வரலாம். செக்யூர் எவ்ரி திங். பிஃபோர் தட் நீ எனக்கு ஒரு ஃபைனல் ஜாப் பண்ணணும். பண்ணிடலாம் ரிச்சி. என்ன பண்ணணும்? ஐ நீட் அ ஃபைல். யாருது? குண்டாஸ் அடிக்க தேவையான எல்லா எவிடன்ஸும் இருக்கு. உன்னை ஆயுசுக்கு வெளியே வர விடாம பண்றேன்டா. நான் ஆயுசுக்கும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி எப்படி சார் பண்ணுவேன்? நான் தான் எதுவும் பண்ணலையே. விக்கியை நீ தானே நான் கொன்ன? ஓ, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? மதுரவாயில் இருக்க ஏடிஎஸ் பில்டிங் பேஸ்மெண்ட்ல நீ இருக்கும்போது விக்கி உனக்கு கால் பண்ணியிருக்கான். நீங்க மீட் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே சார். சரி, அப்படியே விக்கி கால் பண்ண அந்த நம்பர் எந்த கம்பெனி, எந்த ஐபி அட்ரஸ், யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? மதுரவாயில் ஏடிஎஸ் பில்டிங். அந்த பில்டிங்கில் சிசிடிவி இருக்கா சார்? கண்டிப்பாக இருந்திருக்கும். சிசிடிவி இருந்தாலும் அதில் நான் தெரிஞ்சேனா? அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்காச்சும் அந்த கிளிப்பில் நான் இருக்கேனா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட ப்ரூஃப்னு எதுவுமே இல்லை. நான் ஒன்று சொல்லிட்டா, கேமரா தான் வச்சுருக்கீங்களான்னு பார்த்தேன். பிகாஸ் என்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. சேஃப்டி கிளிப்ஸ். உங்களால் விக்கி அந்த மேத்யூ தான் கொன்னான்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆயுஸ்க்கும் எனக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் சொல்கிற அந்த ஒரு நம்பர் தான் இருக்குது. அதுவும் என் நம்பர் இல்லை. ஹேய், உன்னை இங்கே அடிச்சு கொன்னுடுவேண்டா. நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கான எல்லா ப்ரூஃபும் ரெடி பண்ணிட்டு தான் நான் அரெஸ்ட் ஆயிருக்கேன். என்னை ரிமாண்டில் வச்சு கொன்னா இந்த நியூஸ் கண்டிப்பாக வெளியே போகும். அப்புறம் உன் வேலை போகும். கடைசியில் லைஃபே போயிடும். உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. சட்டம் தன் கடமையை ஏன் செய்ய முடியலன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் வேணா உனக்கு ஒரு க்ளூ தரட்டுமா என்ன ஜெயிலில் போடுறதுக்கு? நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் ப்ராஸ்டியூட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இதில் நிறைய இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான். கட்டை ஒத்து விடுங்க, டீட்டெயிலாக சொல்கிறேன். டீலா? மச்சான், வால் நிலாவோட அண்ணன் வரான்டா. வா போயிடலாம். ஏய், எதுக்கு பயப்படுற? மச்சான் தானே, என்ன பண்ண போகிறான் பார்த்துக்கலாம். நான் யாரும் தெரியுதாடா? தெரியுமே ப்ரோ, நிலாவோட அண்ணன் தானே. உனக்கு தெரியுதா? தெரியுமே, என் ஆளோட அண்ணன். ப்ரோ, மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. என் தங்கச்சி பின்னாடி சுற்றுறது தான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்தேன், கொன்றுவோம் உன்னை. அதை போய் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லு. அவள் மட்டும் என்னை பார்க்காமலோ பேசாமலோ இருந்துட்டா நானும் அப்படியே இருந்துக்கிறேன். ஓகேவா? இனிமேல் அவனை பார்க்க வர மாட்டா. நீ வந்துன்னு தெரிஞ்சது
வேற மாதிரி ஆகிடும். தான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. மயிர் விடு மச்சான், பசங்கிட்ட சொல்லி வைக்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். மிரட்டிட்டு போகிறான். பெரிய புட்டிங்க அவர், புட்டிங்க தள்ளிடுவார். புடிங்கி வாயை உடைச்சிருவோம். யாராவது ஆளோட அண்ணன் இப்படி பேய் மாதிரி அடிப்பாங்களாடா? ஏற்கனவே நீ எல்லாரும் கூட சண்டைக்கு போறதா அவனை திட்டிட்டு இருக்கா. இதுல அவன் அண்ணனை வேற அடிச்சிருக்க. உங்க அம்மா எதுக்காக உன்னை ஊர்ல இருந்து அமிச்சாங்கன்னு மறந்துட்டியா நீ? அவன் எதுக்குற உன்ன அடிச்சான்? உன்னை அடிக்கும்போது சும்மா தானே இருந்த. என்ன அடிச்சா சும்மா இருப்பேன்? அவன் தங்கச்சி நான் லவ் பண்றேன், ரைட்ஸ் இருக்குது. உன் மேல கை வைக்கிறதுக்குலாம் உன்ன ரைட்ஸ் இல்லைண்ணே. மச்சான், என் மேல தானே தப்பு. நான் தானே வாய் விட்டேன். இப்ப பாரு, என்னால உங்க லவ்ல பிரச்சனை ஆகட்டும்டா. உன் மேல கை வச்சா அவங்க அண்ணன் இல்லை, அவங்க அப்பா நான் தான் அடிப்பேன். நீலா புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவா. அப்படி புரிஞ்சுக்காத திரும்பி வரவே தேவையில்ல, அப்படியே போட்டோம். மச்சான், நீ நிலாவை பிரேக்கப் பண்ணிடுறா. ஆமாண்டா மச்சான், பிரேக்கப் பண்ணிடு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. நீ என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா என்ன நல்லா பாத்துப்படா. ஏய் மச்சான், ஐ லவ் யூடா. ஏச்சி கர்மோ, லவ் யூடா. கர்மோ எத்தனை பட ஏச்சி ஒரே ஒரு ரூம் குறா. டேய் ஒரே ஒரு ரூம் டா. டேய் ஒரே ஒரு ரூம் குறா. டேய் மச்சான், டேய் மச்சான். மச்சான் எப்படிடா? மேத்யூ ஆளுங்கடா மச்சான். பயமா இருக்குடா. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. என்ன பண்றதுன்னே தெரில. அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? எல்லாமே என்னாலதான் மச்சான், என் தப்பு தான்டா. அவனுக்கு எதுவும் ஆகாது, விட மாட்டேன். உனக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணா? மேத்யூ ஆளுங்க தான்டா கால் பண்ணாங்க. கால் பண்ணி உன் ஃப்ரெண்டை குட்டி போட்டிருக்க வந்து பொறுக்கிட்டு போன்னு சொன்னான்டா மச்சான். அவன் இன்னொன்னும் சொன்னான்டா. உன் ஃப்ரெண்டோட பேக்கெட்டில் யமனோட கார்டை வச்சுருக்கேன், அதை எடுத்து உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடு. நரகத்துலேருந்து யமன் பேசுவான். இந்த கார்டு தான் மச்சான் அது. சொல்லு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? என்ன நக்கலா? ஐயோ இல்லை சார், யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். ரொம்ப முக்கியமான மேட்டர்ல அதான். சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வெறும் பசங்களை வச்சு பண்ணுற பிஸ்னஸ் இல்லை, இது ஒரு ட்ராப். ஆமாம் சார், இந்த கால் பாய் சர்வீஸ்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? மேரேஜ் ஆன லேடிஸ் அண்ட் ஆன்டிஸ் கிட்டேருந்து தான். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவில் மேரேஜ் ஆன லேடிஸ், அப்ராட் போன அவங்க ஹஸ்பண்ட்ஸையும், மோஸ்ட்லி வீட்டுக்கே வராத ஹஸ்பண்ட்ஸையும் பயங்கரமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. லிஸ்ட்லாம் சொன்னால் ஷாக் ஆயிடுவீங்க. யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ் கூட இந்த லிஸ்ட்டில் இருக்கலாம். உங்களால் அவங்கள மாற்றவும் முடியாது, இந்த பிஸ்னஸை நிறுத்தவும் முடியாது. பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் நாட் பிகன் மணி, இட்ஸ் பிகன் லஸ்ட். லஸ்ட் லஸ்ட். இப்படி இருக்க லேடிஸை நாங்கள் அடிக்ட் ஆக வச்சோம். அவங்கள திரும்ப திரும்ப எங்ககிட்ட வர வச்சோம். ட்ரஸ்ட் கெயின் பண்ண வச்சோம். ஒரு கரெக்டான டைம் வரும்போது நாங்கள் அவங்களை தூக்கிடுவோம். பூம், we will ship them to many countries. செம காசு வரும். that's the business. நாள் போக்கில் இந்த பிஸ்னஸ் மேஜர் கேர்ள்ஸ் பக்கம் போச்சு. ஸோ இட்ஸ் அ ட்ராப். அவங்க யாரும் திரும்ப வந்தது இல்லையா? ஏன் அவங்க அங்கேயே வாழணும்? ஏன் அவங்க உங்களை மாட்டி விடல? எப்படி மாட்டி விடுவாங்க? நாங்கள் அவ்வளோ டம்பில் சார். அவங்க எங்களை அப்ரோச் பண்ண நாள்லேருந்து நாங்கள் அவங்கள ஷிப் பண்ணுற நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்போம். கால் ரெக்கார்ட்ஸ், ரூமில் கேமரான்னு எல்லாம் பக்காவாக இருக்கும். தே நியூ தட் திரும்ப போகாமல் இப்படி இருக்கிறதே பெட்டர்னு. அதான் வரமாட்டாங்க. இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? அந்த இம்பேக்ட்
அவங்க சாவோட மோசமாக இருக்கும். எப்படிடா காசுக்காக இவ்வளவு மிருகத்தனமா ஏமாத்துறீங்க? நாங்கள் அவங்கள ஏமாத்தல சார், அவங்க தான் ஏமாற்ற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீ தனியாக தான் பண்ணுறியா? நான் இதில் வெறும் ஒரு கூலி தான். நீங்கள் யோசிக்கலாம், இவன் ஏன்டா வாலண்டியராக வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறானேன்னு. என்னை காப்பாற்றுவேன்னு சொன்ன என் பாஸ் என்னை கைவிட்டான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும்ல, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யாரா உன் பாஸ்? ரிச்சி, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ஆளை பிடிச்சா மட்டும் போதும், மற்ற எல்லாத்தையும் முடிச்சிடலாம். பிடிக்கலாம் வேணாம், குருவி தானாகவே கூடு தேடி வரும். குருவி. ஹலோ, யமன் ஹியர். நீ யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ என்ன தொட்டிருந்தா கூட நான் உன்னை விட்டுருப்பேன். ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாத எனக்கு நல்லது மட்டுமே நினச்சேன் என் ஃப்ரெண்டு தொட்டுட்டல. நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னை சும்மா விட மாட்டேட்டா. வாவ் சார், ஃபோனே ஹீட் ஆயிடுச்சு. உன் வார்த்தையே இவ்வளோ சூடாக இருக்குன்னா நீ எவ்வளோ சூடாக இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒன்று பண்ணலாம் சார், நான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், நீ அங்கே வா, சில்லாடி இருப்பான். வரண்டா. ஆமா, லாலிபாப் கன்னா என்ன? அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் தான் சொன்னேனே சாம், உன் ஆளோட குடுமி இப்ப என் கையில இருக்கு. இவ்வளவு வருஷம் கூடவே வேலை செஞ்சு முதுகலையே குத்திட்டல. இம்பர்சோனேஷன். உனக்கே தெரியாம உன்னை ஏமாத்திருக்கோம், அது எப்படி தெரியுமா? அங்க தாண்டா நீ பெரிய தப்பே பண்ணிட்ட. லவ் ஸ்டோரிஸ் எபிசோட் 6 பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ எபிசோட் 7 நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கோல்ட் மெம்பர்ஷிப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன கோல்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கலன்னா 119 பே பண்ணி எங்களோட எல்லா கண்டென்ட்டையும் எக்ஸ்க்ளூசிவாக முன்னாடியே பாருங்கள்.